உடனே ஆரம்பிக்காத. ஆமா, தனியாவா இருக்கா? அது எப்படி? அந்த பார்த்திபன் அடிமையும் கூட தான் இருக்கான். சரி, சாமி கும்பிடு. அண்ணா, இவ இங்கேயும் வந்து நிக்கிறாளே, நின்று போறா விடுறா. அதுக்கு இல்லண்ணே, நம்மளை பத்தி சாமி ஏதாவது ஏடா விடமா சொல்லி வைக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, விடு. சாமிக்கு அருள் வந்துருச்சு. குறி கேக்குறவங்க வந்து கேட்கலாம். வாங்கம்மா. பாம்பு அது பருந்து எதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க. நீ எதை தங்கம் நினைச்சு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கியோ அது குப்பை. நீ எதை குப்பை நினைச்சு தூக்கி எறியறியோ அதுதான் தங்கம். நீ எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் தெரியாத வரைக்கும் உனக்கு கஷ்டமே தீராது. சாமி, என் 2வது மக ரஜினிக்கு எப்ப கல்யாணம் ஆகும் சாமி? என்கிட்ட கேக்குறியா? என்கிட்ட கேக்குறியா? ரஜினிக்கு வந்த மாப்பிளைய ராதிகாக்கு முடிச்சு வச்சாங்கல்ல, தோ இவளுக்கு. அதத்தான் சாமி சொல்லுது. அவ தங்கச்சி தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். ஓ, என்னம்மா சாமி இப்படி சொல்லுது? இவர் கரெக்டா தான் சொல்றாரு. உன் கல்யாணம் கன்ஃபார்ம்டா. போங்க. நீங்க போங்க. போன ஏய் வாடா. உன் தலையெழுத்த அழிச்சு அழிச்சு எழுத வேண்டி இருக்கு. நீ அவன் கைய கெட்டியா பிடிச்சுக்கோ. ஆபத்து ஒண்ணு உன்னை சுத்தி சுத்தி வருது. ஜாக்கிரதையாரு. கைய கெட்டியா பிடிச்சுக்கோ, விட்டுறாத. புடி. சிவம், அழிக்கிறவனி. இவளை காக்கிறது உன் கையில தான் இருக்கு, விட்டுறாத. போ. எனக்கு பயமா இருக்கு. சாமி சொன்னார்ல, கை கட்டியா புடி புடி.
தம்பி வாடா சிவா. அம்மாக்கு என்னாச்சு? தெரியலப்பா, கோவில்ல கொடுத்த பிரசாதத்தை ஒரு வாய் தான் சாப்பிட்டா, அதுக்குள்ள மயக்கமாயிட்டா. ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியாம பதறி போயிட்டான்டா. நல்ல வேலை இங்கே டாக்டர் இருந்தாரு, அதனால அம்மாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டோம். அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். ப்ளீஸ் யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? டோன்ட் பேனிக். பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபுட் பாய்சன் தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும். அப்பா, அம்மா உடனடியா மதுரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம். நானும் அதைத்தான்டா யோசிச்சேன். நான் பாத்துக்கிறேன். இல்ல, நானும் வரேன். இல்ல இல்ல, யாருக்கு கடன் வச்சாலும் சாமிக்கு மட்டும் கடன் வைக்கவே கூடாது. குடும்பத்துக்காக நேர்த்தி கடன் வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்க. திருவிழா முடியற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். அம்மாவை பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. இல்லப்பா, நானே கூட இருந்து பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போ. ஆக வேண்டிய வேலையை போய் பாரு, போ. இல்லப்பா, நான் இல்லடா சிவம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. போயிட்டு வா. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. நான் வாங்கின பிரசாதத்தை தான் உங்க அம்மாவுக்கு கொடுத்தேன். அத சாப்பிட்டதுனாலதான் உங்க அம்மாவுக்கு இந்த நிலைமை. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியாயிடுவாங்க. நீங்க என்னமா பண்ணுவீங்க? வேணும்னு யாரும் பண்றது இல்ல. நீங்க வருத்தப்படாதீங்க. சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே டாக்டர், இதோ வந்துடுறேன். டாக்டர், நிறுத்துப்பா. எதுக்கு வந்து வரத மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுப்பா. என்ன விஷயம்? கோவில் பிரசாதத்துல விஷம் வச்சு ஆளை கொல்ல பாக்குறீங்க. மாட்டிக்கிட்டதும் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலப்பா. யோ வக்கீலே, நீ பாட்டுக்கு வந்து அடிச்ச கோயில் பிரசாதங்கிற விஷங்கிற எனக்கு ஒண்ணும் புரியல. சிங்கமுத்து, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்காத. மாட்டினவனுங்க நீ தான் பண்ண சொன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டானுங்க. ஓவர் ஆக்டிங்க கம்மி பண்ணு. பிரசாதத்துல விஷம் கலந்தது நீங்க தான் எனக்கு தெரியும். பத்மா அம்மாவையும் அவங்க பொண்ணையும் கொல்லதான் இத பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். பத்மாவா? யோ, பத்மாமா தான் உன் ரெண்டாவது பொண்டாட்டின்னு எனக்கு தெரியும். அத நீ வீட்டுக்கு தெரியாம மெயின்டைன் பண்றது எனக்கு தெரியும். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல அந்த பத்மாமாவுக்கு உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மீறி வந்துச்சு, ஆயுசுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஜெயில உட்கார வேண்டியதான். சும்மா இல்ல, உங்களை சாட்சியோட பிடிச்சிருக்கு. கோர்ட்ல கேஸ் ப்ரூவ் பண்ணி ஐபிசி செக்ஷன் 307 கீழே 10 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். உங்களை தூக்கி உள்ள போட்டுட்டா நீங்க பாட்டுக்கு ஜாலியா போயிடுவீங்க. பாவம், கஷ்டப்படுறது என்னவோ ரஜினிங்கிறதுனால தான் நான் இதோட விடுறேன். ஆனா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். தப்பா ஏதாவது காய நகர்த்துறீங்க, மொத்த ஆட்டத்தை கலைச்சிருவேன். பாத்துக்கங்க. வாங்கயா. வாயா டைகர். பாத்தியாடா, உன் அவசர புத்தியால நேத்து வந்தவன் கூட நம்மள மிரட்டிட்டு போறான். இனிமே இந்த விஷயத்துல நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. எப்போ? சாகுற வரைக்குமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இவன்லாம் ஒரு ஆளுன்னு இந்த மாதிரிலாம் எத்தனையோ பேர் அடி வாங்கி இருக்கிறேன். அதை பத்திலாம் என்னைக்குமே நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். சொத்துக்காக நீ ஒண்ணும் பண்ண மாட்ட, ஆனா சொத்து மட்டும் உனக்கு வேணும். அப்புறம் எப்படி உன் கைக்கு வருங்கிறேன்? கிறுக்கு போயில. டேய், சொல்ல அன்பு. வெளியில போலாம்.
என்ன அப்படி பாக்குற? ஏன் பார்க்க கூடாதா? பார்க்கலாம். என்ன கைய பிடிக்கிற? ஏன் பிடிக்க கூடாதா? பிடிக்கலாம். என்ன மொத்தம் எல்லாம் கொடுக்கற? ஏன் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். இதெல்லாம் உன்னோட பிளான் தானே? சத்தியமா இல்ல அன்பு. அப்போ ஓரமா போய் உட்காரு போ. போகவா? ஆமா போ. அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம். கணவன் மனைவின்னு பேருக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்ல அன்பு. நிஜமாவே கணவன் மனைவிய வாழலாமா? ஆமா, என் குழந்தைக்கு அப்பா மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு நல்ல கணவன் வேணும். அது நான் தானே. உன்னை விட இந்த உலகத்துல வேற யாரா இருக்க முடியும்? அன்பு, ஐ லவ் யூ. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் நிஜம். உன்னோட ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் சிவம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு எப்பவுமே தோன்றதுதான். இப்போ உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இந்த பாரு, நான் விஷத்தை குடிச்சு நாடகம் போட்டிருக்கேன். அவ இங்க வந்தே ஆகணும். கண்டிப்பா வருவா. எனக்கு என்னமோ அவ வர மாதிரி தெரியல. நம்ம வேணா டேய், ஆக்க பொறுத்தவன் கொஞ்சம் ஆற பொறுக்க கூடாதா? பொறுடா, அதெல்லாம் வந்துருவா. போதுமா? இதுக்கு மேல கையில மாலையோட நிக்கிறது அசிங்கமா இருக்கு. போறவங்க வரவங்க நம்மள வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. வாமா போலாம். இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. நேத்து வரைக்கும் நம்பிக்கையா பேசினாலேடா, இப்படி கடைசி நேரத்துல கால வருவான்னு நான் நினைக்கவே இல்ல. மா, அவ அந்த ரஜினியை மீறி எதுவும் பண்ண மாட்டாமா? அது மட்டும் தான் எனக்கு புரியவே இல்ல. ரஜினிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொன்னா, இப்போ அவளுக்கு பயந்து இந்த கல்யாணம் வேணாம்னு நினைச்சிருப்பா. வாமா போலாம். இல்லடா, நான் அவளை சும்மா விட மாட்டேன்.